மதுரை கோவை மெட்ரோ மீண்டும் நிராகரிப்பு. மத்திய அரசு சொல்லும் காரணம் என்ன? மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு மீண்டும் நிராகரிச்சிருக்கு. மெட்ரோ ரயில் இயக்கும் அளவுக்கு அங்க போதிய மக்கள் தொகை இல்லைன்னு காரணமா கூறியிருக்குது. இது குறித்து சற்று சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம். சென்னையில 2 வழித்தடங்கள்ல மொத்தம் 54 கிலோமீட்டர் தூரத்துக்கு மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருது. இதற்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு இருக்கிறதால மதுரை கோவையிலும் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டிருந்தது. மதுரையில திருமங்கலம் ஒத்தக்கடை வரை 32 கிலோமீட்டர் தூரத்துக்கு மெட்ரோ ரயில் இயக்கிறதாகவும் 27 கிலோமீட்டர் தூர உயர்மட்ட பாதையில 23 மெட்ரோ ரயில் நிலையங்களும் 5 கிலோமீட்டர் தூர சுரங்க பாதையில 3 மெட்ரோ ரயில் நிலையங்களும் அமைக்க திட்டமிடப்பட்டுச்சு. அதே போல கோவையில 39 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவினாசி சாலையில கருமத்தம்பட்டி வரையிலும், கடத்துல இருந்து சத்தியமங்கலம் சாலையில வலியம்பாளையம் பிரிவு வரையிலும் உயர்மட்ட பாதையில மெட்ரோ ரயில் அமைக்க திட்டமிடப்பட்டது. மதுரையில 11,360 கோடி ரூபாயிலும், கோவையில் 10,740 கோடி ரூபாய் செலவிலும் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு கிட்ட மாநில அரசு வாயிலாக விரிவான திட்ட அறிக்கை வழங்கப்பட்டிருந்தது. இதை தொடர்ந்து கோவை மதுரை இரு நகரங்கள்லையுமே மக்கள் தொகையை காரணம் காட்டி மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசு கடந்த ஆண்டு நவம்பர்ல திருப்பி அனுப்பிச்சு. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அனுமதி அளிக்க மக்கள் தொகை எண்ணிக்கை குறைந்தபட்சம் 20 லட்சம் இருக்கணும். மதுரை கோவையில் 15 லட்சம் மக்கள் தொகை மட்டுமே இருக்கிறதால அனுமதி அளிக்க முடியாதுன்னு கூறி திட்ட அறிக்கைகளை மத்திய அரசு திருப்பி அனுப்பிச்சு. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சு வராங்க. இதன் தொடர்ச்சியாக திட்ட அறிக்கைகளை திருத்தம் செஞ்சு மத்திய அரசிடம் மீண்டும் அனுப்பி வைக்கப்படும்னு தமிழக அரசு தெரிவிச்சது. அதன்படி மெட்ரோ திட்டம் தொடர்பாக தமிழக அரசு கடந்த மே மாதம் மீண்டும் மத்திய அரசிடம் கோரிக்கை வச்சது. இந்த நிலையில மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை மத்திய அரசு மீண்டும் நிராகரித்து திருப்பி அனுப்பியிருக்கு. மதுரை கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தும் அளவுக்கு மக்கள் தொகை இல்லை, தவிர அங்கு மெட்ரோ ரயில் திட்டம் அமைவதால பயண நேரம் குறைய வாய்ப்பு இல்லை. எனவே அதற்கு பதிலாக பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படும் PRTS சொல்லப்படுற பஸ் ராபிட் டிரான்சிட் சிஸ்டம் போன்ற திட்டத்தை செயல்படுத்தலாம்னு மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு இப்ப 2வது முறையாக நிராகரித்ததற்கும் அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவிக்கின்றன.